ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு குறிப்பு. இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் சரி, பசங்களுக்கு சில்வர் பாட்டிலுக்கு மாறியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம 90% வந்து வாட்டர் பாட்டில் வந்து சில்வருக்கு மாறிட்டோம். இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, இது ஒரு மாதிரி சில்வர் பாட்டிலில் வந்து ஒரு வித வாடை, ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு வாடை மாதிரி வருது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன கம்பெனியாக வாங்கினாலும் இது வந்து மில்டனோட பாட்டில் தான், 380 சம்திங் இதோட ரேட்டு. ஸோ இந்த மாதிரி பிராண்டட் பார்த்து வாங்கினாலும் சரி, நார்மலாக இருக்க ஒரு எக்ஸ் பிராண்ட் எதாக இருந்தாலும் சரி, அந்த மூடி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, பாட்டிலோட வாய் பகுதியில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி செய்யுங்க. பாட்டிலில் வந்து உங்களுக்கு வாடை அடிக்காது. நார்மலாக நீங்கள் வினிகர் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த வினிகர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு முழுசாக ஒரு லெமனையும் புளிஞ்சிருங்க, இல்லைனா பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பிராண்டு தான், ப்ரில்லு தான் போடணும், விம் தான் போடணும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் இருக்கோ, இல்லை சோப்பில் என்ன அது மாதிரி அதோட வாட்டரை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம ஏதாவது ஒன்று வந்து இந்த மாதிரி லெமன் ஃப்ளேவரில் இருந்துச்சுன்னா நல்லா வந்து உங்களுக்கு அதை தேவையில்லாத ஓடர்லாம் போய் பாட்டில் வந்து ஒரு நார்மலான இதில் வரும். இது இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஈவினிங் பசங்க வந்தோடனே இந்த மாதிரி எடுத்து அந்த பாட்டிலோட மூடி மட்டும் எடுத்து ஊற போட்டுருங்க. ஊற போட்டு ஒரு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஊற போடுங்க. மிதமான சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கூட இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த பாட்டில் கழுவுறதுக்கு இன்னொரு பவுலில் வந்து நான் வந்து சோப் லிக்விடோட தண்ணி மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போட்டு ஊற வைக்க போகிறேன். நீங்கள் இதை பாட்டில் கழுவுறதுக்கு சோப் லிக்விட் தான் போடணும்னு இல்லை. அரிசி நீங்கள் நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரைஸை வந்து 1-2 அடித்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போ வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு, இல்லைனா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, இது 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கல் உப்பு, பேக்கிங் சோடா எது கிடச்சாலும் சரி, கல் உப்பு, தூள் உப்பு எதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பவுட்ரியாக இருந்தால் அதை வந்து வாய் பகுதிக்கிட்ட நல்லா தேய்ச்சி விடுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பசங்க வாய் வச்சு குடிக்கிறனால ரொம்ப கிருமி அதிகமாக இருக்கும். டெய்லியுமே கழுவுனாலும் சரி, இது மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை நீங்கள் உப்பு போட்டு பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா, உப்பு எதாக இருந்தாலும் சரி பண்ணுறப்ப அந்த பகுதியும் க்ளீன் ஆகும், அதில் உள்ள ஜெர்ம்ஸும் உங்களுக்கு டெட் ஆகும். இதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுகாதாரமாக அந்த தேவையில்லாத ஒரு ஓடர் வந்து குறைஞ்சிரும். இப்போ நான் வந்து பாட்டில் நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை க்ளீன் பண்ணிகிட்டே சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பாட்டில் காலிலேருந்து வந்து க்ளோஸ் பண்ணி தான் நம்ம இருக்கும். காலைல பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அவங்க ஈவினிங் இப்போ எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நைட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். சில பேர் தண்ணியோட கூட போட்டுருவாங்க. அது மாதிரி தண்ணியோட போடாதீங்க. எப்போ பசங்க கொண்டாந்தாலும் பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நார்மலாக பாட்டிலை வந்து திறந்து வச்சுருங்க. ஸோ அதுவும் நான் எப்படி வந்து உங்களுக்கு வைக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தான் தண்ணி இருந்துச்சு. தண்ணி ஊற்றிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து நீங்கள் மூடியை தனியாக கழட்டி வச்சுருங்க. மூடியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாடை அடிக்கிற அதுதான் உங்களுக்கு ரொம்ப வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தனியாக இந்த மூடியை ஒரு பவுலில் கழட்டி வச்சு அதில் தனியாக மூடி போட்டு வச்சுருங்க. ஏதாவது கரப்பாம்பூச்சியே கிச்சனில் இருந்துச்சுன்னா அது ஏறாமல் இருக்கும். இதையும் திருப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஓடர்ஸ்லாம் வராது. வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணாவே போதும். பாட்டில் நல்லா க்ளீனாக எல்லாருக்கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.